அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அரைவல்னா என்னது? சட்டப்பேரவையில் வந்து கவர்னர் இறங்கின உடனே அவருக்கு சல்யூட் அடித்து போலீஸ் சல்யூட் அடித்து தேசிய கீதம் பாடி வரவேற்கணும். இது முறை, புரோட்டோகால். ஃபங்க்ஷன் சட்டப்பேரவை தொடரும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாடினா மட்டும் போதும். எந்த சட்டமும் உங்களை சொல்லலாம். சட்டம் வந்து ஒன்றிய அரசு உங்களை நீக்கிறாது, டிஸ்மிஸ் பண்ணிடாது, ஒன்றும் பண்ணிடாது. அப்போ இதுக்கு கூட பயந்துக்கிட்டு ஒரு அரசு நடக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தலைமையில்? ஆளுநரோட அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சுதான் தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடியிருக்காங்க. ஆமாமா, அது பிஜேபியினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து பிஜேபியினுடைய ஏவலாளியாக செயல்படக்கூடிய தாவேக அரசு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்திருக்கிறது. இது பிஜேபியினுடைய முன்னொரு வடிவம் என்பதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா சார், இப்போ கடந்த முறை திமுக ஸ்டாலினோட ஆட்சியில கூட வந்து ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்களை படிக்க மாட்டேங்கிற அளவுக்கு போனாரு. ஆனா இந்த முறை இவங்க மத்திய அரசுக்கு எதிராக இருந்த வாசகங்களை, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது, நிதியை ஒழுங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களை ஆளுநர் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வந்து மத்திய அரசுக்கு பணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆமா, நீங்க வந்து முதல்ல ஆளுநருடைய கோரிக்கைக்கு பணிஞ்சிட்டீங்க. அதுக்கு ஈக்குவலா கிவ் அண்ட் டேக் பாலிசி அவர் எழுதின உரையை படிச்சுட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சா?